ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சரி என்று ஒரு முடிவை எடுத்து விடுகிறீர்கள். அதைத்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தும் விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவை செய்வதற்காக உங்களுக்கு யாராவது துணைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு துணை எதுவுமே இல்லை. உங்களுக்கு பக்கபலமாக பண வசதி எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவில் சென்றால் உங்கள் வாழ்க்கையின் தரம் மாறும் என்று ஒவ்வொரு முறையும் கனவு கண்டு நீங்கள் கண்ணை விழிக்கிறீர்கள். அந்த கனவை நினைவாக்க வேண்டும் என்று படும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். யாராவது உதவ வருவார்களா அம்மா? யாராவது என்னை கை தூக்கி விடுவார்களா என்று ஒவ்வொரு கனவும் கனவை கண்டு கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த கனவு நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே. என் வீட்டில் எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. சரி, எனக்கென்ற உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகளும் நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன். அந்த தொழில் செய்தால் என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அந்த தொழிலை செய்வதற்கு எனக்கு பண உதவி வேண்டும் என்று உங்கள் உறவுகளில் யாராவது வசதியாக இருந்தால் நீங்கள் சென்று கேட்பீர்கள். ஆனால் அவர்களோ அந்த நொடி உங்களை அலட்சியம் செய்து என்னிடம் பணம் இல்லை என்று பொய் சொல்லி அனுப்பி வைப்பார்கள். காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியும். உங்கள் கையிலோ எந்த பண வசதியும் இல்லை. உங்களுக்கென்று பக்கபலமாக யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்யும் தொழிலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கனவை நினைவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கின்றீர்கள். போராடும் பொழுதே உங்கள் மனதில் சலிப்புத்தன்மை வந்து விடுகிறது. யாரும் உதவி செய்யவில்லை, பின்பு எதற்காக நாம் கனவு காண வேண்டும்? இந்த கனவே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு மறுவேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்து விடுவீர்கள். அந்த நொடி நாம் எப்பொழுதும் போல ஏதாவது செய்து பிழைத்துக் கொள்ளலாம், நம் வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்று முடிவெடுத்து விடுவீர்கள். அது சரியா தங்கமே? கண்டிப்பாக கிடையாது. நீ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக அது நடந்தே தீரும். அது நடப்பதற்கு உனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை என்று நீ ஒவ்வொரு கணமும் வருந்துகிறாய். ஆனால் நிச்சயமாக உன் ஆள் மனதில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதையே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தால் போதும். நிச்சயமாக நீ நினைத்த அனைத்தும் நிறைவேறும். உனக்கென்று உதவி செய்வதற்கு நிச்சயமாக ஒருவரை நான் அனுப்புவேன். அவர்கள் மூலமாக உன் தொழிலில் நீ வெற்றி பெறலாம். தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். உன் சிந்தனை எப்பொழுதுமே உன் தொழிலிலே இருக்க முடியும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை வெற்றி என்ற பாதையை நோக்கி பயணம் செய்ய முடியும். பிள்ளையே, எந்த ஒரு கணத்திலும் உன் மனதை நீ சோர்வடைய வைக்கக்கூடாது. சோர்வடைந்து விட்டால் நிச்சயமாக நீ பின்னோக்கி விடுவாய். அதனால் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இரு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்து கொண்டே இரு. அது உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றும். நீ செய்யும் தொழிலுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுகிறது என்று நினைத்தால் உன்னால் எது முடியுமோ அதை செய். அது சின்ன தொழிலாக இருந்தால் கூட போதும். அதை செய்து அதில் நீ முன்னேறி கொண்டே இரு. அப்படி முன்னேறும் பொழுது நீ பெரிய தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? அதற்கு நிச்சயமாக நீ சின்ன தொழில் செய்கின்ற பொழுது அதிலிருந்து வரும் மூலதனத்தை பயன்படுத்தி நீ மேலும் மேலும் வெற்றியை பெறலாம். வெற்றி என்ற படிக்கட்டில் ஏற வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ சின்னதாக ஒரு தொழிலை செய்ய வேண்டும். அந்த தொழிலுக்கு உன்னிடம் பணம் இருந்தால் நிச்சயமாக நீ தாராளமாக செய்யலாம். ஆனால் நான் செய்யும் தொழிலை கைவிட்டு விட வேண்டும், நான் எப்பொழுதும் போல மற்றவர்களிடம் வேலை செய்து பார்த்துக்கொள்கிறேன் என்று நினைக்காதே. எப்பொழுதும் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையின் தரம் உயரும். அதற்கு நீ எப்பொழுதுமே அடித்தளமாக சிறு சிறு தொழிலை செய்துதான் முன்னேற முடியும். ஆனால் ஒன்று, நீ எடுத்த முடிவில் இருந்து மட்டும் பின்வாங்காதே. அப்படி பின்வாங்கினால் வாழ்க்கை முழுவதுமே நீ இப்படி அடிமையாக ஒருவரிடம் வேலை பார்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய முடிவுகளில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப போராடினால் மட்டும்தான் வெற்றி என்ற ஒன்று உன்னை தேடி வரும். யாருடைய துணையும் இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்
முன்னேறி கொண்டு செல்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையை பார்த்தாலே புரியும் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் என்று. எந்த ஒரு கணத்திலும் உன் மனதை நீ தளரவிடாமல் எப்பொழுதுமே போராடி கொண்டிருந்தால் உன்னுடைய வெற்றியை யாருமே பறித்து செல்ல முடியாது. என் பிள்ளை எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் அம்மா நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். தங்கமே, நீ கண்ட கனவு நிறைவேறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது என் கண்மணியே, நீ எதற்காக கலங்குகிறாய்? தைரியமாக இரேன். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருந்தாலும் நிச்சயமாக யாராவது ஒருவரை நான் அனுப்பி வைப்பேன். அவர்கள் உன்னுடைய கனவு நிறைவேறுவதற்கு தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். அவர்கள் உதவியை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஏணிப்படியில் படிப்படியாகத்தான் ஏற முடியும். நீ முதலிலே ஏணிப்படியின் உயரத்தில் ஏறிவிட முடியும் என்று நினைத்தால் உன்னால் முடியாது. ஒவ்வொரு படியாக ஏறி வந்தால்தான் மேலே செல்ல முடியும். அது மாதிரி தான் வாழ்க்கை. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கஷ்ட நஷ்டம் வருகிறதே என்று கவலைப்படாதே. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் பிள்ளையே.